ஓம் சக்தி. என் அன்பின் கண்மணியே, உன் வாழ்க்கையில் வெற்றியை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாயா? நீ நினைக்கும் வெற்றி இன்னும் உன்னை வந்து அடையவில்லை என்று வருத்தத்தில் வாடி நிற்கிறாயா? தங்கமே, வெற்றி என்பது ஒருவருக்கொருவர் வேறுபடும். உன் வாழ்க்கையில் நீ மிகவும் கஷ்டப்பட்டு கிடைத்த ஒரு வெற்றி உன்னை விட்டு சென்று விட்டதே என்று நீ வருந்தி நிற்கிறாய். ஆனால் நீ கஷ்டப்பட்டு கிடைத்ததாக நினைக்கின்ற வெற்றி இன்னொருவருக்கு ஒன்றும் இல்லாத விஷயமாக கூட இருக்கலாம். சிறு வயதில் இனிப்பு மற்றும் பொம்மை கிடைத்தால் வெற்றி என்று நீ நினைத்திருப்பாய், அப்படித்தானே? உன்னுடைய சிறு வயதில் நீ சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஆசைப்பட்டிருப்பாய். அது கிடைக்க வேண்டும் என்று உன் மனம் ஏங்கி இருக்கும். அது கிடைத்து விட்டாலே அது வெற்றிதான் என்று நீ நினைத்திருப்பாய். ஆரம்பத்தில் பள்ளியில் படிக்கும் பொழுது நீ விளையாட நினைப்பாய். உனக்கு ஒரு விளையாட்டில் சின்ன வெற்றி கிடைத்தால் கூட அது உனக்கு வெற்றியாகத்தான் தெரியும். நீ மேலும் மேலும் படிக்கும் பொழுது நல்ல மதிப்பெண்கள் வாங்கி நீ ஆசைப்பட்ட கல்லூரியில் இடம் கிடைத்தால் அது உனக்கு வெற்றியாக தெரியும். கல்லூரி படிப்பு முடிந்தவுடனே நல்ல வேலை உனக்கு கிடைத்தால் அதுவும் வெற்றியாகத்தான் தெரியும். சரியான வயதில் திருமணம் முடிந்து உனக்கு குழந்தை பிறந்தால் அதுவும் வெற்றிதான். அடுத்தடுத்து குழந்தைகள் சரியான முறையில் வளர்ந்து அவர்களுக்கு திருமணம், பேர குழந்தைகள் என அதுவும் ஒரு வெற்றிதான். எல்லா கடமையும் சரியாக நிறைவேற்றி விட்டோம் என உணர்வது பெரிய வெற்றி. இதையெல்லாம் தாண்டி நோயற்ற வாழ்க்கை மிக பெரிய வெற்றி. தேவையான வேலைகளை அடுத்தவர் உதவியின்றி உன்னால் வாழ முடியுமானால் அதுதான் உனக்கு மாபெரும் வெற்றி. யாரும் உன்னை பாரம் என்று நினைக்கும் முன் உன்னுடைய உயிர் பிரிந்தால் அது அதைவிட மிகப்பெரிய வெற்றி. இப்படி வெற்றியைத்தான் நீ எதிர்பார்க்க வேண்டுமே தவிர வாழ்க்கையில் ஒருவரிடம் போட்டி போட்டு அவர்களை விட நான் பெரிய ஆளாக வேண்டும், அதுதான் என் வாழ்க்கையின் வெற்றி என்று நீ நினைக்கக்கூடாது தங்கமே. வாழ்க்கையில் வெற்றி என்றால் நான் சொன்னேன் அல்லவா, இதுதான் வெற்றி. உயிரோடு இருப்பதே வெற்றிதானே. வாழ்க்கையில் யாருடனும் போட்டி போடாமல் இருந்தால் பெரிய வெற்றிதான். போட்டிதான் உன் வாழ்க்கையில் தேவையற்ற உணர்வுகளுக்கு வழிவகுக்கிறது. உன் குறிக்கோளை நோக்கி உழைக்கும் போது ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். யாரிடமும் போட்டி போட்டு அவர்களை விட நான் முந்த வேண்டும் என்ற ஒரு கணமும் நினைக்காதே. அப்படி நினைத்தால் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் வெற்றி கூட உன்னை விட்டு சென்றுவிடும். உன் வாழ்க்கையில் நான் சொன்ன இது எல்லாம் கிடைத்து விட்டாலே நீ இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிதான். அதிர்ஷ்டசாலியாக வாழ வேண்டும் என்று நீ நினைத்தால் நான் சொல்லும் வெற்றி மட்டுமே உன் வாழ்க்கையில் போதுமானது. மற்றவர்களை பார்த்து போட்டியோடும் பொறாமையோடும் வாழாதே. அவர்களைப் போல் வாழ வேண்டும், அவர்களிடம் என்ன வசதியெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாம் நான் வாங்கினால்தான் அது எனக்கு வெற்றி என்று நீ நினைத்து ஓடினால் அது வெற்றி அல்ல. அதுதான் உன் வாழ்க்கையில் மாபெரும் தோல்வி. தோல்வியை தழுவ நினைக்கும் ஒவ்வொருவரும் தான் மற்றவர்களை பார்த்து போட்டியும் பொறாமையும் படுவார்கள். வெற்றி வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களின் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிப்பார்கள். அதுவே அவர்களின் வாழ்க்கையின் பெரிய வெற்றி என்று அவர்கள் நினைப்பார்கள். அதுதான் அவர்களை வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்லும். நீ நினைப்பது போல மற்றவர்கள் வாழ்வதைப் போல வாழ வேண்டும் என்று நினைத்து தவறான பாதையில் பயணித்தால் உன் வாழ்க்கையில் கிடைப்பது தோல்வி மட்டும்தான். தோல்வி என்பதை தழுவ வேண்டும் என்று நினைத்தால் நீ போட்டியும் பொறாமையையும் உன்னிடமே வைத்துக்கொள். இல்லை அம்மா, நான் வெற்றியுடன் தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் உன்னால் எது முடியுமோ, உனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை மட்டுமே செய்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த வெற்றி நிச்சயமாக உன்னை நோக்கி வரும். உனக்கு ஒவ்வொரு நாளும் அறிவுரை சொல்கிறேன். நான் சொல்லும் அறிவுரையை உன் வாழ்க்கையில் பயன்படுத்தினாலே அது உன் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை உனக்கு ஏற்படுத்தி தரும். உன் பிள்ளைகளிடமும் நீ சொல்லி வளர்க்க வேண்டும். போட்டி வேண்டாம், பொறாமை வேண்டாம். உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை நீ சரியாக செய்.
அதுதான் உன் வாழ்க்கையின் வெற்றி என்று அவர்களையும் சரியாக வளர்த்தால் நிச்சயமாக அவர்களும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக வருவார்கள். வெற்றி என்பது உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைக்காதே. நீ போகும் வழியில் வெற்றி நிச்சயமாக இருக்கிறது என்று நினைத்துக்கொள். அப்பொழுது உன் கூடவே வெற்றி வந்து சேரும். உன்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்றுதான் நானும் நினைக்கிறேன். என் பிள்ளை, நீ கர்வமாக வாழ வேண்டும். வாழ்க்கையில் வயதுக்கும் வெற்றிக்கும் தொடர்பு இல்லை. வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் வெற்றி தோல்வி இரண்டும் முக்கியம். சுற்றியுள்ள லட்சிய பாதையோடு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி உங்களை தேடி வரும். முயற்சியையும் உழைப்பையும் கடிகார முட்களோடு இணைத்து பயணிங்கள். வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெற்றியே உங்கள் வாழ்க்கைக்கு போதும் என்று நீங்கள் உணர்வீர்கள் பிள்ளை.